அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 30. புவனமோகினியின் பீதி. நள்ளிரவு வரை இடையாற்று மங்கலம் நம்பிக்கை ஒற்றறிந்து கூறியதற்காக ஆபத்துதவிகள் தலைவன் தன்னை எப்போது எப்படி துரத்துவானோ என்று அஞ்சி மஞ்சத்தில் உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்த புவனமோகினி அரண்மனை நாழிகை மன்றத்தில் ஒவ்வொரு யாம முடிவிலும் அடிக்கும் மணி அடித்து முடித்து சிறிது நேரத்திற்கெல்லாம் தன்னை அறியாமலேயே துயில் வயப்பட்டாள். நன்றாக அயர்ந்து தூங்கி விடவில்லையாயினும் உடல் சோர்வடைந்து தன்னுடைய உணர்வை இழந்திருந்தது. தூக்கத்தில் ஒருமுறை புரண்டு படுத்தாள். புரண்டு படுத்த சிறிது நேரத்தில் கழுத்தின் பின்புறம் பிடரியில் ஏதோ வெப்பமான மூச்சுக்காற்று உரசி செல்லுவது போலிருந்தது. தலையில் பூச்சூடி கொண்டிருந்த இடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பக்காற்று பட்டு உரைப்பது போலிருந்தது. உண்மைதானா அல்லது தூக்க கலக்கத்தில் ஏதாவது சொப்பனம் காண்கிறோமா என்று சந்தேகப்பட்டு மெல்ல கண்களை திறந்தாள் புவனமோகினி. தலையருகே யாரோ குனிந்து பூவை முகர்ந்து பார்ப்பது போல் ஒரு பிரமை, ஒரு குறுகுறுப்பு அவள் மனதில் உண்டாயிற்று. தலைப்பக்கம் விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. தலைமாட்டில் ஆள் நின்று கொண்டிருந்தால் திரும்பி பார்த்துதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. சுவரில் நிழல் நன்றாக விழும். புவனமோகினி எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. எதிர்ச்சுவரில் ஒரு உருவத்தின் கரிய நிழல் பயங்கரமாக படிந்திருந்தது. கண்களை திறந்து அந்த நிழலை பார்த்ததும் பீதியினால் வீல் என்று அலறிவிட்டாள் அவள். அந்த அலறல் அவள் வாயிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு விடாமல் ஒரு முரட்டுக்கை தலைப்பக்கத்திலிருந்து அவள் வாயை பொத்தியது. அச்சத்தினால் மை தீட்டிய அவள் கண் இமைகளுக்கு கீழே விழிகள் பிதுங்கின. முகம் வெளிரியது. படுத்திருந்தாலும் பயத்தினால் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. நெஞ்சகங்கள் திடீரென்று மலைகளாக மாறி கனத்து இறுகி அழுத்துவது போல் மூச்சடைத்தது. பயத்தோடு பயமாக தலையை ஒருக்களித்து திருப்பி மிரளும் விழிகளால் தலைப்பக்கம் பார்த்தாள். தூண்டா விளக்கின் மங்கலான ஒளியில் ஆபத்துதவிகளின் தலைவனின் முகத்தை கண்டாள் புவனமோகினி. அவள் நெஞ்சு படக் படக் என்று வேகமாக அடித்து கொண்டது. வலிமை பொருந்திய அவனது இரும்பு கை அவள் வாய்க்கு கவசம் போட்டு பூட்டியது போல் அழுத்தி பொத்திக் கொண்டிருந்தது. ஆபத்துதவிகள் தலைவனின் மற்றொரு கை அவள் கழுத்துக்கு நேர் உயர பாம்பு நெளிவது போன்ற ஒரு சிறு குத்துவாள் ஒன்றை ஓங்கிக் கொண்டிருந்த அந்த நிலையில் அந்த சமயத்தில் எதிர் சுவரில் தெரிந்த அவன் நிழல் கூட பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. சிறிது நேரம் அப்படியே கழிந்தது. அவள் கழுத்துக்கு நேரே ஓங்கியிருந்த கத்தியாலேயே விளக்கின் திரியை நசுக்கி அணைத்தான் அவன். சுடர் நாற்றமும் திரி கருகிய புகையும் மூச்சில் கலந்து நெஞ்சை குமட்டின. விளக்கு அணைந்து இருள் பரவியவுடன் புவனமோகினியின் பயம் அதிகமாயிற்று. பலம் கொண்ட மட்டும் அவன் கையை பிடித்து தள்ளி திமிரி எழுந்து மீண்டும் கூச்சலிட்டாள் அவள். இருட்டில் அவன் ஓடிவிட்டான். அவள் போட்ட கூச்சலை கேட்டு விளக்குகளோடும் தீப்பந்தங்களோடும் அந்த புறத்து பெண்களும் காவல் வீரர்களும் அங்கே ஓடி வந்து பார்த்தபோது யாரும் வந்து போன சுவடே தெரியவில்லை. அவ்வளவு விரைவில் வந்த ஆள் தப்பிவிட்டான். புவனமோகினி கூறியதை அவர்களில் எவருமே நம்ப தயாராயில்லை. அடி பைத்தியக்கார பெண்ணே, ஏதாவது சொப்பனம் கிப்பனம் கண்டாயா? உன் கூச்சலால் அந்த புறத்தையே அதிரச் செய்து விட்டாயே. என்னதான் பயங்கரமாக சொப்பனம் கண்டாலும் இப்படியா கூச்சல் போடுவார்கள் என்று வண்ணமகள் புவனமோகினியை விலாசினியும் பகவதியும் கேலி செய்ய தொடங்கிவிட்டார்கள். புவனமோகினி தன் அனுபவம் உண்மை என்பதை கடைசி வரை அவர்கள் நம்பும்படி செய்ய முடியவில்லை. அவள் கனவுதான் கண்டிருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக சாதித்தார்கள் அவர்கள். அதன்பின் அன்றிரவு அவளை சுற்றி 12 தோழி பெண்களை பக்கத்துக்கு 3 பேர் வீதம் 4 பக்கமும் துணைக்கு காவலாக படுத்துக்கொண்ட பின்பே படுக்கையில் படுத்தாள். இங்கே இது நடந்த நேரத்தில்தான் இடையாற்று மங்கலத்து மாளிகையில் அந்த பயங்கர கொள்ளையும் நடந்திருக்கிறது. ஒரே இரவில் ஒரே நேரத்தில் 2 குழப்பங்கள் நடந்துவிட்டன. மறுநாள் பொழுது புலர்ந்த போது தென்பாண்டி நாட்டின் அரசியல் வாழ்வுக்கு அதிர்ச்சி தரும் உண்மைகளும் வந்து சேர்ந்தன. மகாமண்டலேஸ்வரர் கண்விழித்து எழுந்தவுடன் கரவந்தபுரத்திலிருந்து வந்திருந்த தூதனை அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினான் தளபதி வல்லாளத்தேவன். அதற்கு முன்பே முதல் நள்ளிரவு புவனமோகினியின் பள்ளி அறையில் நடந்த கலவரம் அவர் காதுக்கு எட்டியிருந்தது. கரவந்தபுரத்து தூதன் தான் கொண்டு வந்திருந்த முத்திரையிட்டு ஜாக்கிரதையாக பத்திரப்படுத்திய ஓலையை மகாமண்டலேஸ்வரரிடம் கொடுத்தான். அவசர அவசரமாக அதன் மேலிருந்த அரக்கு முத்திரிகைகளை கலைத்து உதிர்த்துவிட்டு
ஓலையை பிரித்து படித்தனர். தென்பாண்டி நாட்டு மகாமண்டலேஸ்வரர் திருச்சமூகத்துக்கு கரவந்தபுரத்து உக்கிரக்கோட்டை குறுநிலவேல் பெரும்பெயர் சாத்தன் பல வணக்கங்களுடன் அவசரமாய் எழுதும் திருமுகம். வடபாண்டி நாட்டு மதுரை மண்டலம் முழுதும் வென்று கைப்பற்றியதோடு ஆசை தணியாமல் கோப்பரகேசரி பராந்தக சோழன் தென்பாண்டி நாட்டின் மீதும் தக்கவர்களின் படைத்துணையோடு படையெடுக்க கருதியுள்ளான். இந்த படையெடுப்பு நாம் எதிர்பாராமல் இருக்கும் பொழுது மிக விரைவில் திடீரென்று நம்மேல் நிகழும் என்று தெரிகிறது. சில நாட்களாக இங்கே உக்கரன் கோட்டையிலும் இதை சுற்றியுள்ள இடங்களிலும் சோழ மண்டலத்து ஒற்றர்களும் உளவறிவோரும் இரகசியமாக உலாவ காண்கிறேன். மிக விரைவில் வடதிசை மன்னர் படையெடுப்பால் நாம் தாக்கப்படுவோம் என்பதற்குரிய வேறு சில சங்கேதமான நிகழ்ச்சிகளை நமது வட எல்லை பிரதேசங்களில் அடிக்கடி காண முடிகிறது. கீழே பழுவூர் சிற்றரசன் பழுவேட்டரையன் கண்டமுதனும் சோழ மண்டலத்து பாம்புனி குற்றத்து அரசூருடையான் தீரன் சென்னி பேரரையனும் கொடும்பாளூர் மன்னனும் பரதூருடையானும் இப்படையெடுப்பில் பராந்தக சோழனுக்கு உறுதுணையாயிருப்பார்கள் என்று தெரிகிறது. தென்பாண்டி மண்டலத்தின் வடையெல்லை காவல் பொறுப்பு அடியேனிடம் ஒப்புவிக்கப்பட்டிருப்பதால் இந்த செய்தியை உடனே தங்களுக்கும் மகாராணி வானவன் மாதேவியாருக்கும் அறிவித்துவிட வேண்டுமென்று இத்திருமுகம் எழுதலானேன். கட்டளைப்படி இத்திருமுகம் கொண்டு வருவான் மானக்கவசன் எனும் உத்தம தேவன் பால் மறுமொழியும் படையெடுப்பை சமாளிக்கும் ஏற்பாடு விவரங்களும் காலந்தாழ்த்தாது அறிவித்து அனுப்புக. இங்கனம் தென்பாண்டி மண்டல பேரரசுக்கு அடங்கிய குறுநிலவேல். பெரும்பறையர் சாத்தனின் திருமுகத்தை படித்து முடித்ததும் இடையாற்றுமங்கலம் நம்பி மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார். இவ்வளவு சீக்கிரமாக இந்த படையெடுப்பு நேரும் என்று கனவிற்கூட எதிர்பார்க்கவில்லை அவர். உடனே தளபதியையும் கரவந்தபுரத்து தூதனையும் அழைத்து கொண்டு மகாராணியாரை சந்திப்பதற்காக அந்த புறத்திற்கு சென்றார் அவர். செய்தியை மகாராணியாரிடம் படித்து காட்டும்போது அவரும் அதிர்ச்சிக்குள்ளானார். மகாமண்டலேஸ்வரரே, எனக்கு ஒரே வழிதான் தோன்றுகிறது. அவசரமாக விரைவில் நீங்கள் ராஜசிம்மனை தேடிக் கொண்டு வந்தால் அவனையே சேர நாட்டுக்கு தூதனுப்பலாம். அவனே நேரில் போனால் மாமன்னராகிய சேரர்கள் படை உதவி செய்ய நிச்சயம் ஒப்புக்கொள்வார்கள். சேரர் படை உதவி கிடைத்தால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். இப்போது இதை தவிர வேறு ஒரு வழியும் எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் உடனே ராஜசிம்மனை தேடிக்கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார் மகாராணியார். மகாராணியார், என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு ரகசியத்தை இக்கணம் வரையில் உங்களிடம் சொல்லாமலே மறைத்து வந்திருக்கிறேன். குமாரபாண்டியர் சில நாட்களாக என் விருந்தினராக இடையாற்றுமங்கலம் வசந்த மண்டபத்தில் தான் தங்கியிருக்கிறார். இப்போதே சென்று இங்கு அழைத்து வர செய்கிறேன். உண்மையாகவா? மகாராணியின் குரலில் அவநம்பிக்கையும் வியப்பும் போட்டியிட்டன. தளபதி வல்லாளத்தேவனின் முகத்தில் ஆச்சரியத்தின் உணர்வு சாயைகள் கோடிட்டன. அன்று இடையாற்றுமங்கலத்து நிலவரியில் அந்த துறவியை பார்த்து குமாரபாண்டியரோ எனத்தான் அடைந்த பிரமை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தூதன் திகைத்து போய் நின்றான். உண்மைதான், சில நாட்களுக்கு முன்புதான் கடல் கடந்த நாட்டிலிருந்து இளவரசரை ரகசியமாக இங்கு வரவழைத்தேன். யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாதென்பதற்காக அவரை மாறு வேடத்திலேயே விழிஞம் துறைமுகத்திலிருந்து இரவோடிரவாக அழைத்து சென்றேன். இடையாற்று மங்கலத்தில் இப்போதும் இளவரசர் துறவி போல் மாறு வேடத்திலேயே தங்கியிருக்கிறார். ஒரு சில முக்கியமான அரசியல் காரணங்களுக்காக இளவரசர் வரவை தங்களுக்கு கூட தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் நான் எவ்வளவு முன்னேற்பாடவும் பரம ரகசியமாகவும் இதை மறைத்தேனோ அவ்வளவு எதிர்பாராத விதமாக சிலருக்கு குறிப்பாக இந்த ரகசியம் புரிந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே சிரித்துவிட்டு தளபதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அவர். ஏற்கனவே அவர் மேல் சிறிது மனக்கசப்போடு இருந்த தளபதி, மற்றவர்களுக்கும் சாமர்த்தியம், அறிவு, சூழ்ச்சித்திறன் எல்லாம் இருக்க முடியும் என்பதை சில சமயங்களில் தாங்களும் தங்களுடைய அந்தரங்க ஒற்றனும் மறந்து விடுகிறீர்கள் என்று குத்தலாக அவருக்கு பதில் சொன்னான். சேந்தன் அசற்றுத்தனமாக எதையாவது செய்திருப்பான். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே தளபதி. அவனை சமாதானப்படுத்தி தழுவிக்கொள்கிறது போல் குழைந்து பேசினார் இடையாற்றுமங்கலம் நம்பி. ஓஹோ, அசட்டுத்தனத்தை கூட திட்டமிட்டு கொண்டு செய்வதுதான் தங்களுக்கும் தங்களோட ஒற்றனுக்கும் வழக்கம் போல இருக்கு. இன்றுதான் எங்களுக்கு உங்களை சரியாக புரிகிறது என்று சுட சுட பதில் கொடுத்தான் தளபதி. அதற்கு மேலும் அவனை வம்பு கிழக்க வேண்டும் என்று அவன் ஆத்திரம் அவனை தூண்டியது. மகாராணியாரின் முன்னிலையில் அப்படி செய்வது மரியாதை குறைவாக போய்விடும் என்று அடக்கிக் கொண்டு பேசாமல் இருந்து விட்டான். தளபதியும் மகாமண்டலேஸ்வரரும் பேசிக்கொண்ட விதத்தை கவனித்ததில் அவர்களுக்குள் ஏதோ பிணக்கு இருக்கிறது என்ற குறிப்பு மட்டும் மகாராணியாருக்கு புரிந்தது. அது என்ன பிணக்கு என்பதை அவர்களிடமே வற்புறுத்தி தூண்டி கேட்க விருப்பமில்லை அவருக்கு. மகாமண்டலேஸ்வரரே, இன்னும் எதை சிந்தித்துக் கொண்டு நேரத்தை கழிக்கிறீர்கள்? தூதன் காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பதில் ஓலையை கொடுத்து அனுப்பி வையுங்கள்
உடனே இடையாற்றுமங்கலம் சென்று வடதிசை மன்னர் படையெடுப்பு விவரங்களை கூறி குமாரபாண்டியனை இங்கே அழைத்து வாருங்கள். இன்று இரவிலேயே மறுபடியும் கூற்றத் தலைவர்களை கூட்டி இளவரசனையும் உடன் வைத்துக்கொண்டு கலந்தாலோசிப்போம். உடனே புறப்படுங்கள், தாமதத்துக்கு இது நேரமில்லை என்று வானவன் மாதேவியார் அவரை துரிதப்படுத்தினார். தளபதி, உனக்கும் எனக்கும் உன்னுடைய ஒற்றனுக்கும் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக எத்தனையோ உட்பகைகள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் இந்த சமயத்தில் நாம் மறந்துவிட வேண்டும் என்று அவனிடம் கெஞ்சுவது போல் கூறினார் இடையாற்றுமங்கலம் நம்பி. இந்த சமயத்தில் ஒரு வீரன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்துக்கு வந்து, மகாமண்டலேஸ்வரரை தேடிக்கொன்று இடையாற்றுமங்கலத்திலிருந்து அவசரமாக ஒரு ஆள் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான். அவனை உடனே இங்கு அழைத்து கொண்டு வா என்று உத்தரவிட்டார் மகாமண்டலேஸ்வரர். படகோட்டி அம்பலவன் வேளாளன் உள்ளே வந்து நின்றான். அவன் முகம் பேயறையப்பட்டது போல் வெளிரி போயிருந்தது. சுவாமி, மாளிகையில் நடக்கக்கூடாத அநியாயம் நடந்துவிட்டது. எந்த பொருள்களை உயிரினும் மேலானவையாக கருதி பாதுகாத்து வந்தோமோ அந்த பொருட்கள் நேற்றிரவு கொள்ளை போய்விட்டன. பாண்டிய மரபின் சுந்தர முடியையும் வீரவாளையும் பொற்சிம்மாசனத்தையும் பறிகொடுத்து விட்டோம். இன்று காலையில்தான் கொள்ளை நடந்த பின் வசந்த மண்டபத்தில் வந்து தங்கியிருந்த இந்த சாமியாரையும் நேற்று காலை அவரை தேடி வந்து அவரோடு தங்கியிருந்த ஆட்களையும் தீவின் எல்லையிலேயே காணவில்லை. படகோட்டி மூச்சு விடாமல் கூறிக்கொண்டே போனான். அங்கிருந்தவர்கள் அனைவரும் கல்லாய் சிலையாய் சமைந்து நின்றார்கள்.